ஜெய்பீம் நமோ புதாயம். ஞாயிறு தம்ம உரையில் 93ஆம் பாகத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். பாபாசாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தரும் அவர் தம்மமும் நூலிலிருந்து இதுவரை நாம் பார்த்த பகுதிகள் எல்லாமே ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருக்கு. இந்த நூல் 8 நூல்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல நூல் 4, நூல் 2 இதை முழுவதும் முடிச்சுட்டு இப்ப நூல் 5ல இருக்கிறோம். இந்த நூல் 5மே 5 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல 5வது பகுதியில நம்ம இப்ப இருக்கிறோம். சென்ற வாரம் நாம் பார்த்தது இல்லறத்தாருக்குரிய வினய. அதுல 2 பகுதிகளை முடிச்சிட்டோம். 2 தலைப்புகள், செல்வந்தருக்குரிய வினயவும் இல்லறத்தாருக்குரிய வினயவும். இப்போ இந்த வாரத்துல இருந்து நம்ம அடுத்த பகுதிகளுக்கு போக போறோம். இப்போ சென்ற வாரம் நம்ம பார்த்தது இல்லறத்தாருக்குரிய வினய, அதாவது சிகாலா சுட்டால இருந்து இந்த பகுதி முழுவதுமாக எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப புத்தர் ராஜகிரகத்துல இருக்கக்கூடிய ஒரு வேணுவனா அப்படின்னு சொல்ற மூங்கில் தோட்டத்துல அணில்களுக்கு உணவளிக்கும் இடத்துல தங்கியிருக்கும் பொழுது அங்கிருந்து கிளம்பி அவர் ராஜகிரகத்துக்கு தானம் எடுக்க வரும்பொழுது ஒருத்தரை பார்க்குறாரு. சிகாலா அப்படிங்கிற ஒரு இல்லறத்தார், ஒரு இளைஞன். அவர் வந்து 6 திசைகளில் வணங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த 6 திசையில வணங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அவரை சந்தித்து அவரோட உரையாடல் செய்து ஒரு சில போதனைகளை கொடுத்தது தான் இந்த சுட்டா. இது வந்து இதுக்கு பேர் சிகாலா சுட்டா. அப்போ அந்த சிகாலா எதுக்காக 6 திசையில வணங்குறான் அப்படின்னு கேட்கும்போது, அது எனக்கு தெரியாது, என்னுடைய அப்பா சாகர தருவாயில இந்த மாதிரி சொல்லிட்டு போனாரு, அதனால அவருக்கு மரியாதை கொடுக்குற நிமித்தம் நான் வந்து இந்த 6 திசையில வணங்கிட்டு இருக்கேன், மற்றபடி அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். அப்போ புத்தர் சொல்றாரு, இந்த 6 திசையில வணங்குறது அப்படின்னா என்னென்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 திசைகளை பற்றியும் ஒரு இல்லறத்தார் எப்படி இருக்கணுங்கிறத பத்தியும் டீட்டெயில்டா சொல்றாரு. அதுதான் இல்லறத்தாருக்குரிய வினய அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சிகாலா சுட்டாவை பௌத்த திருமணங்களையும் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு இல்லற வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு இளைஞன் எப்படியெல்லாம் இருக்கணும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி தர்றது தான் இந்த சிகாலா சுட்டா. அதனால பௌத்த திருமணங்கள்ல இந்த சிகாலா சுட்டாவை சொல்வது வழக்கம். இப்ப இதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்ப அதுல வந்து உண்மையா ஒரு மதம் அப்படின்னா 6 திசையில வணங்குறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கறத விட, ஒரு மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர்களை போற்றி பாதுகாப்பது, ஆசிரியர்களை, மனைவி, குழந்தைகளை, அவனுடைய உற்றார் உறவினர்களை, அவனுடைய பணியாளர்களை, அப்புறம் அவனுடைய சமய போதகர்களை போற்றி பாதுகாப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் ஒரு உண்மையான மதமாக இருக்க முடியும். அதுதான் அந்த மனிதனுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்க முடியும் அப்படின்னு இந்த சிகாலா சுட்டார் சொல்றார். இந்த மாதிரி புத்தர் சிகாலாவிட சொன்ன உடனே சிகாலா அதை ஏற்றுக்கிறாரு. அதுதான் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வாரமும் நம்ம பார்க்க போறோம். சிகாலா சுட்டாவோட தொடர்ச்சி. இந்த சிகாலா சுட்டா அப்படிங்கிறது திக நிகாயா 31வது சுட்டால கொடுக்கப்பட்டிருக்கு. சிகாலோவாத சுட்டா அது பேரு. சிகாலாவிடம் பேசியது, வாதம்னா அவருக்கு உரைத்தது. ஸோ சிகாலாவிடம் உரைத்த சுட்டா. இப்போ இந்த அடுத்தடுத்த நம்ம பார்க்க போற பகுதிகள் வந்து இல்லறத்தாருக்குரிய வினைய கீழே ஒரு குடும்பத்தாருக்கு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு என்ன இருக்கணும், மாணவர்களுக்கு என்ன மாதிரியான வினயம் இருக்கணும், பெண்களுக்கு என்ன இருக்கணும், அப்படிலாம் வரும். ஸோ அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சிகோலவாத சுட்டாவோட விளக்கம் தான். ஸோ அதனால சிகோலவாத சுட்டாவை நம்ம முழுமையாக பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பகுதியில் நம்ம டாக்டர் அம்பேத்கர் எழுதியிருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த 6 திசைகளில் வணங்குறது அப்படின்னா என்ன அப்படின்னு புத்தர் சொல்றார். அதாவது வணங்குதல் அப்படின்னாலே வெறுமனே நம்ம வந்து கையை கூப்பி அவங்க முன்னாடி நம்ம உடல் மொழியால வணங்குறது மாதிரி காமிச்சிட்டு போறது பேர் வணங்குறதல் கிடையாது. அதே மாதிரி எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு அவங்க கிட்ட கெஞ்சி கேட்கறதுக்கு பேர் வணங்குதல் கிடையாது. உண்மையான வணங்குதல் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யறது. அது எப்படி வணங்குதல் ஆகும் அப்படின்னா நம்ம அதனுடைய லாஜிக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னா புரியும். வணங்குறது நம்ம எதுக்காக வணங்குறோம்? நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வணங்குறோம். அவங்க கிட்ட வணக்கம் செலுத்தி நம்ம வாங்கணும் எதையோ. ஒரு கடவுள் வணங்கக்கூடியவர்கள் இப்படிதான், கடவுளை வணங்கினா கடவுள் நமக்கு அது கொடுப்பாங்க அப்படிங்கிறத வணங்குறாங்க. ஒரு நமக்கு யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு
உதவி தேவைப்படுது அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட வணங்கி கேட்குறோம். அப்போ இது வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்கறதுக்காக வணங்குறோம். அப்போ உண்மையிலே இந்த 6 திசைகளில் வணங்குறது அப்படின்னா ஒரு மனிதன் 6 வகையான ஆஹ், உறவு முறைகளை சந்திக்கிறான் இந்த உலகத்துல. ஒன்று அவனுடைய பெற்றோர்கள், இன்னொன்று தன்னுடைய குடும்பத்தினர், மனைவி, குழந்தைகள், இன்னொரு பக்கம் அவனுடைய ஆசிரியர்கள், அப்புறம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், உற்றார் உறவினர், அப்புறம் பணியாளர்கள். ஒன்று தனக்கு கீழ் பணி செய்பவர்கள், அல்லது தன்னுடன் பணி செய்பவர்கள், அல்லது தன்னுடைய முதலாளிகள், அந்த நிர்வாகிகள், ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்க, அவங்களுடைய எஜமானர்கள், இந்த மாதிரி. ஸோ இது வந்து பணி சார்ந்த உறவு முறை. இன்னொன்று வந்து நமக்கெல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், ஒரு ரோல் மாடல்னு வச்சிருப்போம். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு, ஃபிலாசபர் அண்ட் கைடுன்னு சொல்லுவோம் நம்ம. வழிகாட்டி நமக்கு வந்து ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஆசான்கள் இருப்பாங்க நமக்கு. அதாவது ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க நமக்கு வந்து பள்ளி பாட புத்தகங்களை கற்றுக் கொடுக்கவங்க. ஆனா வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அந்த சமய போதகர்கள். நம்மளுடைய வாழ்வியல் முறையை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு philosophers, தத்துவ தத்துவவாதிகள்னு சொல்லலாம், அல்லது அதே சமய போதகர்கள்னு சொல்லலாம். அது ஒரு ரிலிஜனா சொல்லும்போது சமய போதகர்கள். அதே வந்து வாழ்வியல் முறையே தத்துவமா சொன்னானா ஃபிலாசபர் சொல்றோம். அதனால தான் வந்து ஃப்ரெண்ட், ஃபிலாசபர் அண்ட் கைடுன்னு சொல்லுவாங்க ஒரு வெல்விஷரை. அந்த மாதிரி நம்மளுடைய வெல்விஷர்ஸ். இப்போ இந்த மாதிரியான ஒரு 6 வகை உறவு முறைகள் தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உலக வாழ்க்கையை போக்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் பெற்றோர்கள், இன்னொரு பக்கம் நமக்கு ஆசிரியர்கள், மனைவி மற்றும் குழந்தை, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் நம்மளுடைய வேலை செய்கிற இடம், அப்புறம் நம்மளை கைட் பண்ணக்கூடிய மக்கள். ஸோ இந்த மாதிரி அந்த 6, இந்த 6 பேரும் நம்மக்கிட்ட வந்து நமக்கு சாதகமாக நடந்துக்கணும், நமக்கு வந்து பாதகம் இல்லாமல் இருக்கணும், அவங்க கிட்ட இருந்து நமக்கு நல்லது கிடைக்கணும், நம்மளை அவங்கெல்லாம் பாதுகாப்பாங்க அப்படின்னா எப்போ நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செஞ்சா அவங்க நம்மக்கிட்ட பாதுகாப்பாக இருப்பாங்க, நமக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து உண்மையிலே வணங்குதல் அப்படின்னா என்ன? இந்த 6 உறவு முறைகள் கிட்டயும் நம்மளுடைய உறவு முறையை நம்ம நல்லபடியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. சுத்தி இருக்கிறதே 6 திசை தான். இந்த 6 திசையில இருந்தும் எந்த பிரச்சனையும் வரலன்னா ஒரு மனுஷன் நிம்மதியா வாழ்ந்துட்டு போகலாம். அதனால தான் இந்த 6 திசைகள்ல வணங்குறது. அப்படி என்ன அந்த கடமையை செய்யணும்? அப்படி கடமையை செய்யறதுனால நம்ம வந்து நிம்மதியா வாழ முடியும், இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை தான் இப்ப புத்தர் வந்து சொல்றார். இந்த 6 திசை நீ சொல்ற இல்லையா, இந்த கிழக்கு அப்படின்னு நீ சொல்றது வந்து பெற்றோர்களை குறிக்குது. பெற்றோர்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிட்டேன்னா அவங்க கிட்ட இருந்து உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும், உனக்கு தேவையானது கிடைக்கும், அவங்களால உனக்கு பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி மனைவி மற்றும் குழந்தைகள் வந்து மேற்கு திசையை குறிக்குது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம கரெக்டா செஞ்சோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நமக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தான் கிடைக்கும், வழி எந்த பிரச்சனையும் வராது, பாதுகாப்பு கிடைக்கும். தெற்கு தெற்கு பக்கம் ஆசிரியர்கள், நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள். ஒருவேளை நம்ம ஆசிரியரா இருந்தோம்னா நம்ம கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள். இது வந்து தெற்கு திசையை குறிக்குது. அப்ப தெற்கு திசையை நோக்கி வணங்குற அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசிரியர்கள், உன்னுடைய ஆசிரியர்களுக்கும் அல்லது உன்னுடைய மாணவர்களுக்கும் நீ செய்ய வேண்டிய கடமைகளை நீ ஒழுங்கா செஞ்சினா அவங்க கிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் வராது, அவங்க உனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, உனக்கு தேவையானது கொடுப்பாங்க, நீ சந்தோஷமும் நிம்மதியா இருக்க முடியும். அதுக்காக தான் நீ அங்க வணங்கணும். அப்ப வணங்குறது அப்படிங்கிறது நம்ம அந்த திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யறதுக்கு அது உணர்த்துது. இதுதான் அந்த வணங்குதல். அதே மாதிரி வடக்கு பக்கம், வடக்கு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார், உறவினர்கள். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்னு இருக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும். அப்ப அந்த கடமைகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவங்க நமக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுருவாங்க. அப்ப நம்ம பாதுகாப்பு, அப்ப அந்த திசை நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கீழே பூமியை நோக்கி வணங்குறது எதை குறிக்குது அப்படின்னா, பூமி அப்படிங்கிறது பணியாளர்கள் மற்றும் எஜமானர்கள். நம்ம வந்து ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம கீழே வேலை செய்றோம். நம்ம ஒரு இடத்துல வேலை செய்றோம்னா நம்மளுடைய மேலதிகாரிகள். அவங்க கிட்ட நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம கரெக்டா செஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுருவாங்க. அப்ப அதுதான் உண்மையான வணங்குதல். வேணும் வணங்குதல்ங்கிறது வெறுமனே கையை கூப்பி அல்லது இத்தனை தடவை கீழே விழணும், இப்படி இத்தனை அங்கங்கள் படுற மாதிரி வணங்கணும், இந்த மாதிரி ஒரு சில பூஜைகள்லாம் செஞ்சு வணங்கணும்,
ஊதுவத்தி கொளுத்தி வணங்கணும் அந்த மாதிரி கிடையாது. வணங்குறதுங்கிறது நீ செய்ய வேண்டிய கடமைகளை நீ அவங்களுக்கு செஞ்சிட்டீன்னா அதுதான் உண்மையான வணக்கம். அப்படி நீ செஞ்சினா அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சிருவாங்க. அதான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வணங்குறதே எதுக்கு? எனக்கு தேவையானதை கொடு சாமி, எனக்கு தேவையானதை கொடுன்னு வணங்குறோம். அது எப்படி கொடுக்கும்? அப்ப நீ வெறுமனே வணங்குனா அதை பார்த்து அவங்க கொடுக்குறாங்க, உன்னோட வணக்கத்தை பார்த்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அது பிச்சை போடுறாங்கன்னு அர்த்தம். ஆனா நீ செய்ய வேண்டிய கடமைகளை அவங்களுக்கு செஞ்சுட்ட அப்படின்னா அவங்க அதை செய்யறது அதுதான் உண்மையான பாதுகாப்பு உனக்கு. அப்போ உண்மையான வணக்கம்ங்கிறது நம்மளுடைய கடமைகளை நம்ம கரெக்டா செஞ்சோம்னா அவங்களால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதுக்கு பதிலாக நமக்கு அவங்க கிட்ட இருந்து ஆதரவும் பாதுகாப்பும் கிடைக்கும். இதுதான் உண்மையான வணக்கம். அதே மாதிரி வானத்தை பார்த்து வணங்குறதுங்கிறது நம்மளுடைய நல் வழிகாட்டும் ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லையா, நம்மளுடைய சமய போதகர்கள். சமயம் அப்படின்னா வாழ்வியல் தத்துவம். அந்த வாழ்வியல் தத்துவத்தை நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை வாழ வழி செய்து வழிகாட்டியா இருக்கிறவங்கள, அவங்களுக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கு, நம்ம அவங்க கிட்ட செய்ய வேண்டிய கடமை. அதை நம்ம கரெக்டா செஞ்சோம்னா அவங்கள கரெக்டா வணங்குறோம்னு அர்த்தம். இதுதான் வணக்கத்தோட உண்மையான அர்த்தமே. ஸோ அடுத்த முறை நம்ம யாரையாவது பார்த்து வணங்குறோம் அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட நம்ம செய்ய வேண்டிய கடமைகள்லாம் நம்ம சரியா செய்யறோம் அப்படின்னா நம்ம கரெக்டா வணங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்ப பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்யாம அவங்க இறந்த பிறகு அவங்களோட போட்டோவை வச்சு பயங்கர கிராண்டா நம்ம அவங்களுக்கு படையெல்லாம் போட்டிருந்தோம்னா அது வணக்கம் கிடையாது. அதை சொல்லிக் கொடுப்பது பௌத்த சமயம் கிடையாது. அதனாலதான் சிகாலா கிட்ட புத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு உண்மையான பயனுள்ள மதமா இருந்தா நீ இந்த உலகத்துல எப்படி வாழ்றதுன்னு உனக்கு சொல்லி தரணும். அதுதான் உண்மையான சமயமா இருக்க முடியும். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு சாதாரணமாவே ஒரு லாஜிக்காவே புரியுது. இப்ப நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த 6 வகையான உறவு முறைகளை தான் நம்ம டெய்லி சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி வேற எதுவுமே இருக்காது. அப்ப இந்த 6 வகையான உறவு முறைகள் கிட்ட நம்ம நல்லபடியா நடந்துக்கிட்டோம், நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருவாங்க. அவ்வளவுதான். இதுதான் சிம்பிள். இதுதான் சிகாலா தத்துவம். அப்ப நம்ம என்ன செய்யணும் அவங்கள நோக்கி அப்படின்னு ஒவ்வொன்றா இப்ப பார்ப்போம். பெற்றோர்களுக்கு இப்ப பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 5 விஷயம் சொல்றாரு. பெற்றோர்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம குழந்தையா இருக்கும்போது அவங்க நமக்கு தேவையான உதவிகளும் செய்றாங்க. அப்படின்னும் போது அவங்க வயதான காலத்துல நம்ம அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும். இது அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமை. அடுத்தது பாதுகாப்பு. அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு குடும்ப கௌரவம்னு இருக்கும். நம்ம பெற்றோர்கள் அவர்களுடைய வாழ்வியல் முறையில அவங்க நற்பெயரை சம்பாதித்து வச்சிருப்பாங்க. அதை கெடுக்காத வரையில நம்ம நடந்துக்கணும். அப்புறம் அந்த வாரிசு நமக்கு பெற்றோர்கள் ஒரு சில விஷயங்களை கொடுத்துட்டு போவாங்க. அது பொருளா இருக்கலாம், அல்லது பெயரா இருக்கலாம், நற்பெயரா இருக்கலாம், அல்லது கல்வியா இருக்கலாம். இப்ப இந்த வாரிசு உரிமை நம்ம அவர்களுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த உரிமையில நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் கிடைக்குது இல்லையா, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் அதனுடைய கடமை. வாரிசு கடமை எப்பயுமே உரிமைன்னு இருந்தா கடமைன்னு இருக்கும். நம்ம அப்பா எனக்கு இது கொடுக்கணும், அது என் உரிமை அப்படின்னு நினைச்சோம்னா அப்ப நம்ம அப்பாவுக்கு செய்ய வேண்டியது ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அதுதான் கடமை. அதன் பிறகு பெற்றோர்கள் இறந்த பிறகு நம்ம தானம் செய்யணும். தானம்னா பொருள் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. அவர்கள் நமக்கு கொடுத்தவற்றை நம்ம பிறருக்கு பகிர்ந்து அளிப்பது தானம். அவர்களுடைய பெயரால நம்ம பகிர்ந்து அளிக்கிறது. அது அவர்கள் நமக்கு கொடுத்த பொருளா இருக்கலாம், அல்லது நமக்கு அவர்கள் கொடுத்த ஆதரவு, நல் வழிகாட்டுதல், ஒரு அரவணைப்பா இருந்ததை நம்ம இன்னொருத்தருக்கு செய்யலாம். நம்மள எப்படி கை தூக்கி விட்டாங்களோ அந்த மாதிரி இன்னொரு நபரை நம்ம கை தூக்கி விடலாம். அது ஒரு கடமை தான், பெற்றோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அது கடமை. அடுத்தது அவர்கள் நமக்கு காட்டிய நல்வழி, அந்த அறிவு, இதை நம்ம பிறருக்கு கொடுக்கறது. அதாவது 3 வகை தானம்: அமீச தானம், அபய தானம், தம்ம தானம். அமீச தானம் அப்படிங்கிறது பொருட்களா கொடுக்கறது. அபயம் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறது. தம்மம்ங்கிறது அவர்களுக்கு அறிவை கொடுக்கறது. நம்மளுடைய கல்வியை, நம்மளுடைய அறிவை நம்ம பிறருக்கு கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி செய்யறது தான் பெற்றோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள். இப்படி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா, இப்படி ஒரு மனுஷன் அவனுடைய பெற்றோர்களுக்கு செஞ்சுட்டான் அப்படின்னா பெற்றோர்கள் சைட்ல இருந்து அவனுக்கு பாதுகாப்பு கிடைச்சிடும், அவனுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிடும், அவனுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. பெற்றோர்கள் சைட்ல இருந்து அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கிற மாதிரி. அப்பனா அவன் வணங்குறதுல அர்த்தம் இருக்கு. வணங்கிட்டான், அவனுக்கு கிடைச்சிருது. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பெற்றோர்கள் சைட்ல இருந்து கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும் கண்டிப்பா. பெற்றோர்கள் கிட்ட நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா பெற்றோர்கள் மூலமா நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். அப்போ இது
பெற்றோர்களை நோக்கி வணங்குதல். அப்ப கிழக்கு திசையில இருந்து உனக்கு பாதுகாப்பு கிடைச்சிரும். நீ கிழக்கு திசையை நோக்கி வணங்குறதுனோட அர்த்தம் என்ன? கிழக்கு திசை உன்னை காப்பாத்தும், மேற்கு திசை காப்பாத்தும், வடக்கு திசை காப்பாத்தும் அப்படின்னு எல்லா திசையிலையும் வணங்கிட்டு இருக்கல. அப்போ உண்மையிலே கிழக்கு திசை காப்பாத்தணும்னா நீ கிழக்கு திசையை பெற்றோரா நினைச்சு பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ கரெக்டா செஞ்சினா பெற்றோர்கள் உன்னை காப்பாற்றுவாங்க. என்ன செய்வாங்க? பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்வாங்க அப்படின்னா, இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா பெற்றோர்கள் கிட்ட இருந்து நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னா, நம்ம தீய செயல்கள்ல இருந்து போகாம நம்மளை பாதுகாத்துருவாங்க அவங்க. ஸோ நம்மளுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நம்மளா போய் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கத்துக்கணும் அப்படின்னா நம்ம அபாயத்துல மாட்டிக்குவோம். அப்ப இதெல்லாம் செஞ்ச ஆபத்துங்கிறது அவங்களுடைய அனுபவத்தின் மூலம் நமக்கு தீய செயல்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்து தடுத்துவாங்க. அடுத்தது நல்ல செயல்கள் நம்ம செய்யறதுக்கு ஊக்குவிப்பாங்க, ஆதரிப்பாங்க. அப்புறம் நம்மளுடைய கல்வி மற்றும் திறமையை வளர்ப்பாங்க. நமக்கு படிப்பு அதெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை வந்து ஒரு ப்ரொஃபஷன் நோக்கி ஒரு தொழில் நம்மளால செய்ய முடிய அளவுக்கு நம்மளுடைய திறமைகளை வளர்த்து விடுவாங்க. அப்புறம் நமக்கு வந்து சரியான வகையில திருமணம் செய்து வைப்பாங்க. அப்புறம் வாரிசு உரிமை கொடுப்பாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்து, நான் சொன்னேன் இல்லையா, 3 வகை சொத்து. ஒன்று பொருளா இருக்கலாம், அல்லது அவங்களுடைய நற்குணங்களா இருக்கலாம், அல்லது அறிவா இருக்கலாம். இந்த மூன்றையும் நம்ம அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம். இது நம்மளுடைய வாரிசு உரிமை. இதெல்லாம் அவங்க பெற்றோர்கள் கொடுப்பாங்க. அப்ப கொடுத்தாங்கன்னா அப்ப பெற்றோர்கள் கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது. அப்ப இது வந்து குழந்தைகளுக்கு ஒரு பெற்றோர் செய்ய வேண்டியது. அதே மாதிரி இப்ப நம்ம பெற்றோரா இருந்தோம்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு இதெல்லாம் செய்யணும். நம்ம குழந்தைய தீய செயல்ல இருந்து நம்ம பாதுகாக்கணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி நல்ல செயல்களை அவங்கள செய்யறதுக்கு நம்ம ஆதரித்து அவங்களுக்கான உற்சாகத்தையும் சப்போர்ட்டையும் கொடுக்கணும். அவங்களுடைய கல்வி, எஜுகேஷன், டேலண்ட், ஸ்கில் என்னென்ன இருக்குன்னு பார்த்து அதை வளர்த்து விடணும். சரியான வயது வந்த உடனே அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கணும். அப்புறம் நம்மளுடைய வாரிசு உரிமையை அவங்களுக்கு கொடுக்கணும். இது அப்படியே ரிவர்ஸ். ஸோ 2 வகையிலும் அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவன் என்னென்ன செய்யணும், தன்னுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன செய்யணும். அப்படி செஞ்சா தன்னுடைய குழந்தைகள் கிட்ட இருந்து அவனுக்கு என்னென்ன கிடைக்கும், தன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட இருந்து என்னென்ன கிடைக்கும். அப்ப இது ரெண்டுமே 2 திசை. மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு செய்யறது தான் மேற்கு திசை. அப்போ கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்கணும், இது வந்து மேற்கு திசை. மேற்கு திசையை குறிக்கிறது வந்து மனைவி மற்றும் குழந்தைகள். அது இணையர். அது 2 பேருக்குமே பொருந்தும். அதனாலதான் ஸ்பவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ்ல சொல்லும்போது அது ஸ்பவுஸ் தான் சொல்றோம். அது புத்தர் அப்படித்தான் சொல்றாரு. அவருடைய இணையர். அப்போ வந்து கணவனா இருந்தா மனைவிக்கும், மனைவி வந்து கணவருக்கும் என்னென்ன செய்யணும், அப்படி செஞ்சா என்னென்ன கிடைக்கும், அவ்வளவுதான். இப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய இணையருக்கு மரியாதை கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அன்பும் பாசமுமா இருக்கணும். அப்புறம் அவங்களுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும், அதாவது நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும். அவங்களுக்கு உரிய அதிகாரம் கொடுக்கணும். அப்புறம் ஆடை ஆபரணங்கள் அவங்களுக்கு தேவையானவற்றை நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த வீட்டில் எப்பயுமே வீட்டில் வந்து ஒருவர் சம்பாதிக்கக்கூடிய நபராகவும் இன்னொருத்தர் வீட்டை நிர்வகிக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. பொதுவாக இந்த சமூகத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஒரு புரிதல் இருக்கு. அப்போ அந்த காலகட்டத்துல, புத்தருடைய காலகட்டத்துல நம்ம யோசிப்பாகும். அப்போ இந்த முதல் நான் சொல்றது வந்து ஒரு ஆண் பெண்ணுக்கு அளிக்கக்கூடியது. என்ன பண்ணணும்? பெண்ணுக்கு சம மரியாதை கொடுக்கணும். அந்த பெண் மீது அன்பும் பாசமும் செலுத்தணும். அந்த பெண்ணுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் ஒழுக்கமற்ற காம செயல்களில் ஈடுபடக்கூடாது. காமேசு மிச்சாச்சாரா அப்படின்னு பஞ்சசீலத்தில் வரக்கூடிய ஷீலம், அது 3வது ஷீலம். அப்புறம் அந்த மனைவிக்கு குடும்பத்துல, நிர்வாகத்துல உரிய அதிகாரம் கொடுக்கணும். அப்புறம் அவங்களுடைய தேவைகள், அவங்களுக்கு அடானிங் அப்படின்னு சொல்றாங்க. அடான் அப்படின்னா அவங்களை அலங்கரிக்கணும். அதாவது ஆடை ஆபரணங்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளால் கூட அலங்கரிக்கலாம். அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை பாராட்டுதல் மூலம் அவங்களை அலங்கரிக்கலாம். அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் நம்ம கொடுக்கணும்னா அவங்கள அலங்கரிச்சு வச்சிருக்கோம்னு அர்த்தம். இது வெறும் ஆடை ஆபரணங்கள் கொடுக்கறது மட்டும் இல்லை, அவங்களோட தேவைகளை கொடுக்கறது. இது 2 பேருக்குமே பொருந்தும், ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தும். இப்ப இந்த மாதிரி அப்ப இன்னொருத்தர், அந்த வீட்டோடைய ஒருவர், இத ஒரு சம்பாதிக்கக்கூடிய நபர், அந்த இன்னொருத்தருக்கு இப்போ ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு அளிக்கிறாங்கன்னா அப்ப பெண் ஆணுக்கு என்ன செய்யணும்? பெண் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வீட்டை நிர்வாகம் செய்யணும். வீட்டில் இருக்கக்கூடிய பணியாளர்களிடமும் சுற்றத்தாரிடமும் அன்பாக நடந்துக்கணும். அதே மாதிரி கணவனுக்கு அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த திருமணம், இல்லற வாழ்க்கைங்கிறது ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையா இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடாது. அது மீறினா, அது ஒழுக்கமற்ற காம செயல்கள் ஈடுபட்டா அந்த ஒப்பந்தத்தை மீறுறாங்கன்னு அர்த்தம்.
அப்புறம் சொத்து மற்றும் உடைமைகளை பாதுகாக்கல். அப்ப அந்த கணவருடைய சொத்து உடைமைகளை கரெக்டா பாதுகாத்து வைக்கணும். அது வந்து மனைவியோட கடமை. அப்புறம் திறமையாகவும் கவனமாகவும் நடந்துக்கணும் அந்த வீட்டை நிர்வாகம் செய்யறதுல. இப்ப இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா இணையருக்கு நம்ம செய்யக்கூடிய கடமை. அப்படி செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்களால நமக்கு எந்த பிரச்சனை இருக்காது. அவங்க நமக்கு பாதுகாப்பு ஆதரவு கொடுப்பாங்க. அப்ப இது வந்து அவங்கள வணங்குறதுக்கு சமம். வெறுமனே எந்திரிச்சு வணங்கிட்டு கையிலையும் அந்த செயல்லையும் மட்டும் வணக்கத்தை காமிச்சிட்டு நம்மளுடைய எண்ணத்திலையும் மற்ற நடந்துக்கிற விதத்திலையும் இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பாதுகாப்பு கிடைக்காது அவங்க கிட்ட இருந்து. அப்ப வணங்குறதுக்கு என்ன பயன்? அப்ப உண்மையான வணக்கம்ங்கிறது நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு செய்ய வேண்டியதை செய்வாங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இதுதான் மேற்கு திசையை குறிக்குது. அடுத்தது தெற்கு திசை, அதாவது நம்மளுடைய வலது கை பக்கம். அங்க என்ன அப்படின்னா அது வந்து ஆசிரியர்களும் மாணவர்களையும் குறிக்குது. அப்ப நம்ம மாணவரா இருந்தோம்னா நம்மளுடைய ஆசிரியர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒருவேளை ஆசிரியரா இருந்தோம்னா நம்ம மாணவர்கிட்ட என்ன செய்யணும்? இதுதான் நமக்கு வந்து இந்த திசை குறிக்குது. அப்ப தெற்கு திசையை நோக்கி ஒருத்தன் வணங்குறான் அப்படின்னா உண்மையான வணக்கம்ங்கிறது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை நம்ம சரியா செய்யறோம், செஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இப்போ ஆசிரியருக்கு என்ன செய்யணும்? ஒரு மாணவரா இருந்தா ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்கணும், பணிவிடை செய்யணும். அவங்களுக்கு வந்து வெயிட்டிங் அப்பான் தெம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அங்க. வெயிட்டிங் அப்பான் தெம் அப்படின்னா, வெயிட்டிங் அப்பான் தெம் அப்படின்னா அவங்களுக்காக காத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தேவையானதை நம்ம உதவிகளை செய்யறது. அப்புறம் ஆர்வம், அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நம்ம ஆர்வம் காட்டணும். ஒரு மாணவன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்வம் காட்டணும். அப்புறம் தொண்டு செய்தல் அப்படிங்கிறது அவங்க நம்மளுடைய நல்ல வழிமுறை வழிகாட்டுதலை வந்து நம்ம சரியானபடி செய்யணும். அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும். அப்புறம் நம்மளுடைய திறமையை நம்ம வளர்த்துக்கணும். இதெல்லாம் தான் ஆசிரியருக்கு செய்யக்கூடிய கடமை. அவங்களுக்குரிய மரியாதையை கொடுத்துடணும், அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும், அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு ஆர்வம் காட்டணும், அப்புறம் அவங்க சொல்லும் செயல்களை நம்ம செய்யணும், அப்புறம் நம்மளுடைய திறமையை நம்ம வளர்த்துக்கணும். இதெல்லாம் ஆசிரியருக்கு ஒரு மாணவரா இருந்து செய்யக்கூடிய கடமை. சரி, இப்படி எல்லாம் செஞ்சோம்னா என்ன ஆகும்? அப்போ அந்த ஆசிரியர்கிட்ட இருந்து மாணவருக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆசிரியர் ஒழுக்கத்தை கற்பிப்பார், ஒழுக்கம் சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் அவனுடைய கல்வி மற்றும் ஸ்கில் டேலண்ட் அதை வளர்த்து விடுவார். அப்புறம் அவனுடைய எந்த அளவுக்கு அவன் திறமையை வளர்ந்துருக்குன்னு அவ்வப்போது அதை பரிசோதித்து பார்த்து தேவைப்படும் போது அதிகமாக கொடுப்பார். அப்புறம் நல்ல தொடர்புகளை தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய சக ஆசிரியர்கள்கிட்டயும் நல்லதா சொல்லி ஒரு தொடர்பை ஏற்படுத்துவார். ஏற்படுத்தினார்னா அப்பதான் அந்த ஆசிரியர் அந்த மாணவருக்கு செய்யக்கூடிய கடமை. அதுக்கப்புறம் அந்த மாணவருக்கு அனைத்து வகையிலையும் பாதுகாப்பையும் கொடுப்பார். அப்படி கொடுத்தாதான் அது ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை நோக்கி செய்யக்கூடிய கடமை. அப்படி செஞ்சாதான் அந்த ஆசிரியருக்கு மாணவர்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இல்லைன்னா மாணவர்கள் அவருக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அவருக்கு எந்த பணிவிடையும் செய்ய மாட்டாங்க, தேவையானதை சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, அவர் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்ப இது பௌத்தம் வந்து எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி கொடுக்குது பாருங்க. அது ரெண்டு தரப்புலையுமே. நீங்க ஆசிரியரா இருந்தா நீங்க மாணவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நீங்க மாணவரா இருந்தா ஆசிரியர்கிட்ட எப்படி நடந்துக்கணும். இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பரம் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் அந்த எதிர்த்தரப்புல இருந்து நமக்கு கிடைக்க வேண்டியவை கிடைக்கும். அப்ப இதுதான் நம்ம கடமையை செய்யறதுதான் வணக்கம். அப்ப அவங்க நமக்கு நல்லது செஞ்சிருவாங்க, நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அப்ப நம்ம எதுக்கு வணங்குறோம்? ஒரு சாமியே நோக்கி வணங்குறோம்னா அந்த சாமி நமக்கு நல்லது செஞ்சிரும் அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி நம்ம அவங்கள நோக்கி செஞ்சோம்னா அவங்க நமக்கு நல்லது செஞ்சிருவாங்க. இது வந்து ஒரு கோட்பாடு, பிரின்சிபல். பௌத்தம்ங்கிறது எப்பயுமே ரூல் புக் கிடையாது, அது வந்து பிரின்சிபல். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நமக்கு என்ன கிடைக்கணும், ரெண்டையும் சேர்த்து நமக்கு வந்து யோசிக்க வைக்கும். வெறுமனே நமக்கு மட்டும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆசிரியருக்கு மாணவருக்குமான ஒரு உறவு முறை வரும்போது தெற்கு திசையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். ஒரு நல்ல ஆசிரியர் இந்த மாதிரிலாம் செய்யணும், ஒரு நல்ல மாணவர் நம்ம இப்ப சொன்னதெல்லாம் செய்யணும். இப்ப இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அந்த தெற்கு திசை, இதுதான் தெற்கு திசை உண்மையிலே வணங்குறதுன்னு அர்த்தம். அப்போ தெற்கு திசையில இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சமயத்துல நான் வந்து என்னுடைய பர்சனல் விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு நல்ல தொடர்புகளை உருவாக்கி கொடுத்தல் தான் ஒரு ஆசிரியருடைய பண்பு. அப்படின்னா எனக்கு வந்து நான் எம்பிபிஎஸ் படிக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியர் டாக்டர் பாலசுப்ரமணியன், கார்டியாலஜிஸ்ட் இப்போ திருச்சியில். அவரு என்ன பண்ணாருன்னா, நாங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நான் எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரி
படிக்கிறதுக்காக சென்னைக்கு போகும்போது அவரு அவருடைய நண்பர் ஒரு டாக்டர் செந்தில்குமார் அப்படின்னு அங்க சென்னையில அவர் வந்து அஹ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல சர்ஜனா இருந்தார். இப்போ இங்க இருக்கக்கூடிய டாக்டர் பாலசுப்ரமணியன் எனக்கு எம்பிபிஎஸ் காலத்து ஆசிரியர். நான் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மேற்படிப்பு போகும் பொழுது மேற்படிப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை இவரே தொடர்பு கொண்டு இந்த மாணவர் நல்ல மாணவர், அவருக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்றார். அப்ப அதன் பிறகு நான் அங்க எம்எஸ் படிக்கும்போது அந்த டாக்டர் செந்தில்குமார் கிட்ட இருந்து எனக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைத்தது. அப்ப அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் நான் எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி முடிச்ச உடனே அதுக்கு மேல புற்றுநோய் அறுவை சிகிச்சை துறையை படிக்க முடிஞ்சது. அதுல ஒரு கோல்டு மெடல் வாங்க முடிஞ்சது. இப்ப இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவருக்கு செய்யக்கூடிய கடமை. இப்போ இன்னைக்கு வரைக்கும் டாக்டர் பாலசுப்ரமணியன் மேல ஒரு நல்ல மரியாதையும் அன்பும் என்னால செலுத்த முடியுது அப்படின்னா இப்ப அந்த மாணவருக்கு அவருக்கு காட்டிய கடமை. அப்போ ஒரு மாணவரா நான் அவருக்கு காட்ட வேண்டிய கடமை என்னன்றது எனக்கு புரியுது. இப்ப இந்த மாதிரி தான் நம்ம வந்து அப்ப அந்த ஒரு பாதுகாப்பை நம்ம வளர்த்துக்க முடியும். இதெல்லாமே வந்து பௌத்தம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒழுக்கம். இப்போ இது வந்து தெற்கு திசையை நோக்கி வணங்குறதுக்கான அர்த்தம். அடுத்தது வடக்கு திசைக்கு வருவோம். வடக்கு திசைங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், சுற்றத்தார்கள், நம்மளுடைய நெய்பர்ஸ், இது எல்லாத்தையும் அது குறிக்குது. அப்ப அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும்? நம்ம வந்து தாராள குணத்தோட இருக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது கேட்டாங்கன்னா எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிறது தான் கொடுக்க போறோம். இல்லாததை நம்ம வேற எங்கிருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்க போறோம். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லும். பட் அந்த உண்மையான ஒரு தாராள குணம் நம்ம கிட்ட இருக்கணும். கனிவான பேச்சு இருக்கணும். அவங்களுடைய நலனை நம்ம பாதுகாக்க ட்ரை பண்ணணும். நம்மள மாதிரி தான் அவங்களையும் நினைக்கணும். பாரபட்சம் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரபட்சம் பார்க்காம அவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கணும். இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம சரியா செய்யறோம்னு அர்த்தம். இதை மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அவங்க நமக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுருவாங்க. அப்ப நமக்கு அவங்க கிட்ட இருந்து ஆதரவும் பாதுகாப்பும் கிடைக்கும். எந்த பிரச்சனையும் வராது. என்ன செய்வாங்க அவங்க? அவங்க நமக்கு நம்ம பாதுகாப்பற்ற சமயத்துல நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. உண்மையில நமக்கு ரொம்ப தேவைப்படும் போது அவங்க ஓடி வந்து உதவுவாங்க. நம்மளுடைய உடைமைகளுக்கு இப்ப நம்ம எங்கன்னா வெளியூர் போறோம், நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நம்ம நல்லபடியா நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம வீட்டை பாதுகாத்துக்குவாங்க. நமக்கு ஒரு கஷ்ட காலம் வந்த உடனே அவங்க ஆதரவு கொடுப்பாங்க. அந்த கஷ்ட காலத்துல நம்மளை கைவிட்டுற மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளுடைய குடும்பத்தை அவங்க குடும்பம் மாதிரி பாதுகாத்துவாங்க. இது அவங்க நமக்கு செய்யக்கூடியது. எப்போ நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா. அப்ப இது வந்து மியூச்சுவலா வருது பாருங்க. இப்ப நம்ம சுத்தி இருக்கவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா நம்ம தாராள குணமோட இருக்கணும், கனிவான பேச்சோட இருக்கணும், அவங்களோட நலனை பாதுகாக்கணும், பாரபட்சம் இல்லாம இருந்துக்கணும், வார்த்தைக்கு மதிப்பளிக்கணும். இப்படி எல்லாம் இருந்தோம்னா நமக்கு சுத்தி இருக்கிறவங்க நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதே சமயத்துல நம்மளும் என்ன பண்ணணும்? நம்மளும் நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும். நம்ம வந்து சுற்றியுள்ளவர்களுக்கு அவங்க நம்ம கிட்ட நல்லபடியா இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தாராள குணத்தோட கனிவா இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம இதெல்லாம் செய்வோம். நம்ம அவங்களுக்கு வந்து பாதுகாப்பற்ற சமயத்துல போய் பாதுகாப்பு கொடுப்போம். அவங்களோட வீட்டை நம்ம பாதுகாத்துக்குவோம். அவங்களுக்கு கஷ்ட காலத்துல ஆதரவு கொடுப்போம். கைவிடாம பார்த்துக்குவோம். அவங்க குடும்பத்தையும் நம்ம நம்ம குடும்பம் மாதிரி, அவங்க பிள்ளைங்களை நம்ம பிள்ளைங்க மாதிரி நம்ம பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்போம். ஸோ இந்த வகையான ஒரு உறவு முறையை நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் வடக்கு திசையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு குறிக்குது. ஸோ வடக்கு திசையை நோக்கி வணங்குறதுங்கிறது இந்த நண்பர்கள், உறவினர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு கடமை. அடுத்தது கீழ் திசை வரும். பூமி. பூமியை பார்த்து வணங்குறோம் இல்லையா? பூமியை பார்த்து வணங்குறதுன்னா என்ன அப்படின்னா அது வந்து பணியாளர்களை குறிக்குது. இப்ப நம்ம வந்து நமக்கு கீழே வேலை செய்யறவங்க, நம்ம கூட வேலை செய்யற பணியாளர்களை குறிக்குது. அல்லது நமக்கு மேல வேலை செய்யற பணியாளர்களை குறிக்குது. இதுதான். ஸோ ஆக மொத்தம் பணியாளர்கள். அப்ப இந்த பணியாளர்கள் கிட்ட இப்ப நமக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் கிட்ட நம்ம என்ன மாதிரி நடந்துக்கணும்? ஃபர்ஸ்ட் அவங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலையை நம்ம கொடுக்கணும். அப்ப அதனால்தான் அந்த திருக்குறள்ல சொல்லுவாங்க இல்லையா? இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அதுதான் ஒரு நல்ல எஜமானருடைய பண்பு. ஸோ நமக்கு கீழே இருக்கவங்களோ அவங்களால என்ன செய்ய முடியும்? அவங்களோட டேலண்ட் என்ன? அவங்களோட கெப்பாசிட்டி என்ன? ஸ்ட்ரென்த் என்ன? அதை பார்த்துட்டு சரியானபடி அந்த வேலையை கொடுக்கணும். ஓவரா அவங்க கிட்ட வேலையை சுமத்திடக்கூடாது. சுமையை மேல அவங்க கிட்ட போட்டு அவங்களை கொடுமைப்படுத்தக்கூடாது. இது நம்பர் ஒன். நம்பர் டூ, அவங்களுக்கு அவ்வப்போது உணவு மற்றும் ஊதியத்தை சரியானபடி வழங்கிடும். அப்புறம் அவங்க நோய்வாய்ப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ சேவை கொடுக்குற கடமை நமக்கு இருக்கு. நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க ஒரு வியாதியால் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவியை நம்ம தான் செய்யணும். அது நம்மளுடைய கடமை. நம்ம அந்த சம்பளம் தான் கொடுத்துட்டுமே அதோட போதும் அப்படின்னு விடக்கூடாது. பௌத்த பண்புங்கிறது அதை தாண்டி வருவது.
அப்ப சம்பளம் கொடுக்கறது அவங்க செஞ்ச வேலைக்கு. ஆனா மருத்துவ சேவை அவங்களுக்கு சரியான சமயத்தில் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்கப்புறம் தன்னுடைய லாபம், அதாவது நமக்கு ஒரு ஆஹ், ஒ- ஒ- நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் கிடைக்கும் இல்லையா, நமக்கு ஒரு அரிதான விஷயங்கள், நமக்கு ஒரு லக்ஸுரி, நம்மளுடைய இந்த பணியினால, ஒரு அந்த தொழிலினால கிடைக்கக்கூடிய ஒரு லாபத்துல எடுத்து அவங்களுக்கும் கொஞ்சம் உதவி செய்யணும். அவங்கள ஊதியத்தை தாண்டி அவங்களுக்கான உதவியை நம்ம செய்யணும். அப்புறம் ஓய்வு, அவங்களுக்கு போதிய ஓய்வு கொடுக்கணும். பணியிடையே ஓய்வு அல்லது விடுமுறைகளை சரியானபடி கொடுக்கணும். இதெல்லாம் பணியாளர்களுக்கு நாம் செய்யக்கூடிய பௌத்த கடமைகள். சரி, ரைட்டு. அப்போ எஜமானர், இப்ப இதெல்லாம் ஒரு பணியாளர் செஞ்சானா எஜமானர் என்ன பண்ணுவார் அந்த பணியாளருக்கு அப்படின்னா, அந்த பணியாளருக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பார். என்ன பண்ணுவாரு? அவரு இந்த தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலையை வழங்குவார், உணவு மற்றும் ஊதியத்தை கொடுப்பாரு, மருத்துவ சேவை. இப்போ நம்ம வேலை செய்யற இடத்துல நம்மளுடைய எஜமானருக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு இருக்கு. ஸோ பணி செய்யறவங்க இப்ப என்ன செய்யணும்? பணி செய்யறவங்க என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் நமக்கு மேலதிகாரி வர்றதுக்கு முன்னாடி நம்ம பணிக்கு போயிடணும். அதே மாதிரி அவர் வெளியே போன பிறகு நம்ம அந்த பணியை விட்டு வரணும். இதுதான் நம்மளுடைய கோட்பாடா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தோம்னா நமக்கு அந்த வேலை செய்யற இடத்துல நல்ல மரியாதை கிடைக்கும், நமக்கு செல்வாக்கு இருக்கும், நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். அப்புறம் நமக்கு கொடுக்கப்பட்டதை மட்டும் எடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊழல் செய்யக்கூடாது. நம்ம செய்யற இடத்துல லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் செய்யக்கூடாது, திருடக்கூடாது. நமக்கு என்ன கொடுக்க, நமக்கு நம்மளுடைய ஊதியம், நமக்கு என்ன சம்பளம் வாங்க கொடுக்குறாங்களோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தோம். ஈடுபாட்டோட, முழு ஈடுபாட்டோட பணியாற்றும். அந்த எஜமானருக்கும் தான் வேலை செய்யும் நிறுவனத்துக்கும் நல்ல பெயர் வாங்கி கொடுக்கணும்னு பணியாற்றும். இப்படி எல்லாம் பணியாற்றுறது தான் ஒரு உண்மையான பணியாளரின் கடமை. அப்படி அதெல்லாம் அவர் செஞ்சாருன்னா அவருக்கு என்ன கிடைக்கும்? எஜமானர்கிட்ட இருந்து இப்ப நம்ம பார்த்த இந்த 5 விஷயங்கள் கிடைக்கும். அப்பதான் நம்ம திறமைக்கும் நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை கொடுப்பாங்க, நமக்கு உணவு கொடுப்பாங்க, ஊதியம் கொடுப்பாங்க, நம்ம நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது பார்த்துக்குவாங்க, அவங்களோட லாபத்துல இருந்து நமக்கு பகிர்ந்தளிப்பாங்க, நமக்கு போதுமான விடுமுறையும் கொடுப்பாங்க. அப்ப ஒரு பணியாளர் எப்படி நடந்துக்கணும், அதே மாதிரி ஒரு எஜமானர் பணியாளர்கிட்ட எப்படி நடந்துக்கணும். இந்த ரெண்டுமே மியூச்சுவல். இந்த மாதிரி பரஸ்பரம் நடத்துக்கும் பொழுது அந்த ஒரு தொழில் நிறுவனத்துல அனைவரும் பாதுகாப்பா இருப்பாங்க. எஜமானருக்கும் பாதுகாப்பு, பணியாளர்களுக்கும் பாதுகாப்பு. இதுதான் உண்மையிலே கீழ் திசை, அதாவது பூமியை பார்த்து வணங்குறதுக்கு சமம். இது வெறுமனே பூமியை பார்த்து வணக்கம் வச்சுட்டு போனா என்ன யூஸ்? யாருக்குமே எந்த யூஸும் இருக்காது. ஆனா பூமியை இந்த மாதிரி கண்ணோட்டத்துல நம்ம பார்த்து, வணக்கத்தை இந்த மாதிரி கண்ணோட்டத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போ நமக்கு நல்லது நடக்குமா நடக்காதா? அப்பதான் உண்மையிலே அந்த வணங்குறதுக்கு அர்த்தம் இருக்கு. வணங்கினா எதனா கிடைக்கணும். அப்ப இப்படி வணங்கினாதான் ஏதாவது கிடைக்கும். வெறுமனே வணக்கம் வச்சுட்டு போனா எதுவுமே கிடைக்காது. நம்மகிட்ட இருந்தா போவோம். நம்ம போயிட்டு என்ன பண்றோம்? நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு இன்னொருத்தங்கிட்ட வணங்கிட்டு வேற வந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுமே நமக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கும். இதுதான் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ROIன்னு சொல்லுவாங்களே. எந்த ஒரு முதலீடு செஞ்சாலும் அதனால நமக்கு என்ன வருது அப்படின்னு, இதுதான் நம்ம செய்யற முதலீடு. அப்போ ஒவ்வொரு திசை அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா இதைத்தான் குறிக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு திசையும் ஒரு ஒரு உறவு முறையை குறிக்குது. வணக்கம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா அந்த உறவு முறைக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை அது குறிக்குது. அப்படி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த உறவு முறைக்கிட்ட இருந்து நமக்கு தேவையான ஆதரவும் பாதுகாப்பும் கிடைக்கும். எந்த பிரச்சனையும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது கடைசியா இருக்கக்கூடியது வானம். வானத்தை பார்த்து வணங்குறாங்க இல்லையா? வானத்தை பார்த்து வணங்குறதுன்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய வழிகாட்டிகள், சமய போதகர்கள், நம்மளோட பிலாசபர், கைடு, வெல்விஷர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க கிட்ட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட அன்பாகவும் மரியாதையாகவும் இருக்கணும். அது எப்படி? வெறுமனே வார்த்தையினாலேயோ அல்லது நம்மளுடைய கைகூப்பி செய்யறதுனாலயோ அப்படி கிடையாது. முழு மனதோட நம்ம அவங்களுக்கு அன்பு செலுத்தணும். அவங்களுக்கு தங்கும் இடம் கொடுக்கணும். நம்ம வீட்டை அவர்களுக்கு திறந்து வைக்கணும். அதாவது நம்மளுடைய வெல்விஷர்ஸ் எப்ப வேணா நம்ம கிட்ட வந்து தங்கலாம். அப்ப அவங்களுடைய மெட்டீரியல் நீட்ஸ், ஏன்னா அவர்கள் இந்த சமய போதகர்கள்ங்கிறவங்க துறவிகள் பெரும்பாலும். இப்ப அந்த காலகட்டத்துல இந்த சமய போதகர்கள் துறவிகள். அப்ப அந்த துறவிகள்னா அவங்களுக்குன்னு எந்த ஒரு உடைமைகளும் இருக்காது, சொத்து சேர்க்க மாட்டாங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு இப்ப இதெல்லாத்தையுமே நம்ம பௌத்த துறவிகளை மனசுல வச்சுக்கணும். போலி துறவிகள் நம்ம மனசுல வச்சுட்டோம்னா நம்ம ஏமாத்து போயிடுவோம். அப்போ உண்மையான துறவிகள், அப்ப அவங்களுக்கு நம்ம அவங்களுடைய மெட்டீரியல் நீட்ஸை பூர்த்தி செய்யணும். அவங்களுக்கு என்ன தேவைப்படும்? அவங்களுக்கு உணவு தேவைப்படும், தண்ணீர் தேவைப்படும், தேவைப்படும் போது மருந்துகள் தேவைப்படும். அவ்வளவுதான் அவங்களோட. அப்புறம் உடை தேவைப்படும். இதை நம்ம தானமா கொடுத்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு பேர் தான் சமய போதகர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமை.
சரி, அப்படி செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா வணங்குனா நமக்கு ஏதாவது கிடைக்கணும்ல. இப்ப இதுதான் அவங்களுக்கு வணங்குற முறைனா, இந்த மாதிரி செலுத்துறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அவங்க நம்மள தீய செயல்கள் செய்யறதுல இருந்து தடுப்பாங்க, நமக்கு நல்வழி காட்டுவாங்க, நல்ல செயல்களை செய்யறதுக்கு ஊக்குவிப்பாங்க. எப்படி ஒரு பெற்றோர்கள் நமக்கு செய்யறாங்களோ அந்த மாதிரி இந்த சமய போதகர்கள் முன்பின் தெரியாதவர்கள், ஆனா நமக்கு நல்வழி காட்டுவாங்க, நம்ம நல்ல செயல்கள் செய்யறது ஊக்குவிப்பாங்க, நம்ம மேல அன்பு செலுத்துவாங்க, நமக்கு போதனைகள் செய்வாங்க, நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அதுக்குரிய விளக்கம் அளிப்பாங்க, நம்மளை வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைய செய்யறதுக்கு அவங்க உதவுவாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம சமய போதகர்களுக்கு செய்யணும். சமய போதகர்களுக்கு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம சமய போதகர்கள் கிட்ட இருந்து இந்த மாதிரி நற்பலன்களை நம்ம அடையலாம். அதே மாதிரி இது சமய போதகர்களுக்கும் இது வந்து போதனை தான். அவர்கள் சமய போதகர்களா இருக்கும் போது அவங்க இதை தான் அவங்க மக்கள்கிட்ட செய்யணும். அவங்கள வந்து நல்வழிப்படுத்தணும், தீய செயல்களை செய்யாம தடுக்கணும், அவங்க மேல அன்பு செலுத்தணும், உண்மையிலே நல்ல வழிகளை போதிக்கணும், அவங்களோட சந்தேகங்களை விளக்கம் செய்து அவங்களுடைய வாழ்வியலை உயர்த்தி காட்டணும். அவங்க கிட்ட இருந்து காணிக்கைங்கிற பேர்ல அவங்க கிட்ட இருந்து புடுங்கிட்டு நம்ம அவங்க வாழ்க்கை எப்படியா போனா போதும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சோம்னா அவங்க போலி துறவிகள், அவங்க வந்து உண்மையான சமய போதகர்கள் கிடையாது. இது அடையாளம் காண்றது தான் நம்ம பௌத்தம் கொடுக்கக்கூடிய விஸ்டம், அறிவு, பகுத்தறிவு. இப்ப இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இது வானத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குதுன்னு அர்த்தம். இதுதான் வானத்தை நோக்கி வணங்குறதோட அர்த்தம். அப்ப இந்த 6 திசைகளை நோக்கி வணங்குறதுக்கு அர்த்தமே இதுதான் அப்படின்னு சிகாலா கிட்ட அவர் சொல்றாரு. இதுதான் சிகாலா ஓத சுட்டா. இந்த மாதிரி செய்யும்போது ஒரு உயர்ந்த பண்பு கிடைக்கும் அந்த இல்லறத்தாருக்கு. அப்ப அவனுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், அவனுடைய குடும்பம் உயர்வை அடையும். அப்ப இது வந்து எப்படி ஒரு வண்டி சக்கரத்தோட அச்சாணி எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி வாழ்க்கை சக்கரத்துல இந்த பண்புகள் வந்து அச்சாணி மாதிரி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தன் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்துக்குவான். ஏன்னா இந்த 6 உறவு முறைகள் தான். இந்த 6 உறவு முறைகள் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறத நம்ம பின்பற்றிட்டோம் அப்படின்னா அந்த உறவு முறை நமக்கு என்னென்ன செய்யுமோ என்ன அனைத்து வகையான பாதுகாப்பையும் நமக்கு கொடுக்கும். அவ்வளவுதானே வேணும். நம்ம வணங்குறது அதுதானே. என்ன நல்லா பார்த்துக்கோ, எனக்கு பாதுகாப்பு கொடு, எனக்கு நல்லது கொடு சாமின்னு வேண்டுறோம். அதுக்கு பதிலா இந்த 6 உறவு முறைகள் கிட்ட நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுட்டோம்னா அதுவே நம்மள நல்லா பார்த்துக்கும். அப்படின்னா இந்த உலகம் நல்லா இருக்கும். சிகாலா இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அருமை ஐயா, அருமை. நான் உங்க போதனைகளை ஏற்றுக்கிறேன். தம்மத்திடம் சரணடைந்த இல்லறத்தாராக என்னை ஏற்றுக்கொள்ளும். அதாவது ஒரு லே புத்திஸ்டா, லே ஃபாலோவரா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. அதாவது நான் துறவரம் வரல, ஆனா இல்லறத்திலே இருந்துகிட்டு நான் உங்களுடைய போதனைகளை கண்டிப்பா பின்பற்றுறேன். ஏன்னா நீங்க கொடுத்த விளக்கம் அப்படி இருந்தது. ஒரு கவிழ்ந்து கிடக்கும் பொருளை நிமித்தி வைக்கிற மாதிரி. ஒரு பொருள் கீழே விழுந்து கிடக்கு, அதை தூக்கி நிமித்தி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே, அல்லது ஒரு எங்கேயோ ஒரு பொருள் காணாம போயிடுச்சு, எங்கேயோ மறைஞ்சிருக்கு, அதை வெளிக்கொண்டு வந்து காமிச்சது மாதிரி, வழி தெரியாம தொலைஞ்சு போனவனுக்கு சரியான வழி காட்டுற மாதிரி ஒரு இருட்டான அறையில விளக்க கொண்டு வந்து அங்க கண்ணு இருக்கிறவங்க எல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த அறைய வெளிச்சம் போட்டு காட்டிய மாதிரி ரொம்ப தெளிவா நீங்க தம்மத்தை விளக்கிட்டீங்க. ரொம்ப அருமை. நான் உங்களுடைய சீடராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறார். இதுதான் சிகாலோவாத சுட்டா. இந்த சிகாலோவாத சுட்டா அதுல என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் இந்த பகுதி 5ல குழந்தைகளுக்கான வினய, மாணவருக்குரிய வினய, கணவன் மனைவிக்கும் உரிய வினய, எஜமானருக்கும் பணியாளருக்கும் உரிய வினய அப்படி சொல்லிட்டு நிறைவுரையாக சிகாலா புத்தருக்கு இப்ப என்ன சொன்னாரோ அதை தான் நிறைவுரையா கொடுத்துருக்குறாங்க. இப்ப நான் சொன்னது முழுக்க முழுக்க சிகாலவாத சுட்டா. அதுல தீக நிகாயால இருந்து நேரடியாக எடுத்து நான் இப்ப சொல்லியிருக்கிறேன். அடுத்த வாரம் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய இந்த புத்தர் தம்மம் புத்தகத்துல இந்த தலைப்புகள் கீழே அவர் இதை தான் சொல்லியிருக்கார். அதற்கான நேரடி ஆஹ், அந்த அவர் பயன்படுத்திய அந்த வார்த்தைகளை நான் சொல்லிடுறேன். அப்பதான் இந்த புத்தகத்தின் மூலம் நம்ம வந்து ஆஹ், அந்த விளக்கத்தை நான் கொடுத்த மாதிரி ஆகும். ஸோ அதுதான் நான் அடுத்த வாரம் கொடுக்க போறது. குழந்தைகளுக்கான வினய, மாணவருக்குரிய வினய, அந்த மாதிரி அதெல்லாம் வரும். கடைசியா மகளிருக்கான விரை வினய. இந்த மகளிருக்கான வினயங்கிறது சிகளவாத சுட்டால கிடையாது. அதனாலதான் நிறைவுரைங்கிறது இந்த பகுதியில் நிறைவுரைந்து கடைசியா தானே வந்திருக்கணும் அப்படின்னு நானும் யோசிச்சேன். ஆனா நிறைவுரை ஏன் இங்க வருதுன்னா இது சிகாலாவாத சுட்டாவோட நிறைவுரை. சிகாலா அந்த அனைத்து போதனைகளையும் கேட்டு நிறைவுரை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது வந்து அது வந்து இன்னொரு சுட்டால இருந்து எடுக்கிறாங்க. அந்த சுட்டால இருந்து பெண்களுக்கு என்ன
ஒரு போதனைகளை கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸோ அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்புகள் என்னென்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கான வினய, பெற்றோர்களுக்கான வினய, அது ரெண்டும் அந்த குழந்தைகளுக்கான வினையால வந்துடும். அதுக்கப்புறம் மாணவருக்குரிய வினய, ஆசிரியருக்குரிய வினய, அதுக்கப்புறம் கணவனுக்கும் மனைவிக்கும் உரிய வினய, நண்பர்கள் மற்றும் சுற்றத்தாருக்குரிய வினய, அப்புறம் எஜமானருக்கும் பணியாளருக்கும் உரிய வினய, அப்புறம் சமய போதகர்களுக்குரிய வினய, இதெல்லாம் கேட்டு சிகாலா நிறைவுரை கொடுத்தது. அதுக்கப்புறம் மகளிருக்கான வினய அப்படிங்கிறது அது எதுல வருது அப்படின்னா, உக்கஹ சுட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உக்கஹா அப்படிங்கிறவரு அவர் மெண்டகா அப்படிங்கிறவருடைய பேரன், பத்தியா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த உக்கஹா அப்படிங்கிறவருடைய பெண்களுக்கு புத்தர் கொடுத்த போதனை தான் உக்கஹ சுட்டா, அங்குட்டர நிக்காயால இருக்குது. அதுல இருந்து பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு போதனையை நம்ம மகளிருக்கான வினய அப்படிங்கிறதுல நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அதோட நம்ம அந்த பகுதியை நிறைவு செய்கிறோம். இந்த வாரத்துக்கான தம்ம உரை இத்துடன் நிறைவடைகிறது. காணொலியில் இணைந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஜெய் பீம். நமோ புதாய.